அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சீராவில் நாங்கள் ஏற்கனவே ஸ்டார்ட்டில் பார்த்தோம் ஹிஜ்ரத்தை பற்றி பார்த்த மாதிரி தாயிஃபுக்கான ஹிஜ்ரத்துலேருந்து, அதாவது மக்காவுக்கு வெளியில் இஸ்லாத்தை பரப்புறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொள்ளும் முயற்சி தான் ஹிஜ்ரத். அதில் அதுக்கு முன்னுக்குள்ள கடைசி பகுதியில் இப்போ பார்க்க போகிற இந்த ஆமுல் ஹுசுன், அதாவது இயர் ஆஃப் சரோன்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான கவலையை ஏற்படுத்திய ஒரு வருடம் தான் அடுத்த இன்சிடென்ட் நடக்குது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில். என்னென்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவங்களோட இந்த தாவா பணியிலையும் குடும்ப வாழ்க்கையிலையும் பக்கபலமாக இருந்த ரெண்டு பேர் ஒரே ஒரு ஷார்ட் பீரியடில் மௌத்தாகிறது, வஃபாத்தாகிறது. அபு தாலிப் அவர்களும் அதே போல் இங்கெல்லாம் ஹதீஜா நாயகி மௌத்தார் வருடம் தான் இந்த ஆமுல் ஹுசன். இது ஹயாத்து மவுத்து எப்படி இருந்தாலும் இதால் வார அந்த இம்பேக்ட் அது வந்து கொஞ்சம் தாங்க இயலாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதுக்கு ஃபேஸ் பண்ணுறது கஷ்டமாக இருந்தது. அதே நேரம் சஹாபாக்களுக்கும் அதே கஷ்டம் ஏற்படுது, கடுமையான துன்பம் ஏற்படுது. ஏற்கனவே நாம் பார்த்தோம், இஸ்லாத்துக்கு எதிரிகளுடைய ஒரு கன்சர்ன் ஒன்று இருந்த என்ன, அபு தாலிப் உயிரோடு இருக்கச்சல்ல எதுவும் செஞ்சிடப்படாது. அபு தாலிப் உயிரோடு இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு நாங்கள் ஏதாவது துன்பம் செய்து விட்டோம்னு ஒரு கெட்ட பேர் எங்களுக்கு வரப்படாத ஒரு பயம் உண்டு. அவங்கள்ட்ட ஒரு கன்சர்ன் ஒன்று இருந்துச்சு. பயமண்டத்தை விட அவங்கள அந்த கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்கான அப்படி ஒரு கன்சர்ன் உண்டு அவங்கள்ட்ட இருந்தது. அதனால் அபு தாலிப் மரணித்ததும் அப்படி ஒன்று செய்கிறதுல பிரச்சனை இல்லை அவங்களுக்கு, அப்படி ஒரு யோசனையிலையும் அவர்கள் இருந்தார்கள். அப்போ அதெல்லாம் சேர்த்து மரணத்துக்கு பிறகு திசை திருப்பப்பட்டுச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவரை விட ஏனைய சஹாபாக்களுக்கு, அப்போ கடுமையாக சஹாபாக்கள் அல்லது முஸ்லீம்கள் துன்புறுத்தப்பட்ட ஒரு காலகட்டம் தான் இந்த ஆமுல் ஹுசன். இவங்க ரெண்டு பேருடைய மரணத்துக்கு பிறகுள்ள காலம். அதனால தான் அதில் துன்புறுத்தப்பட்ட அளவு கேட்பதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபோர்ஸ் பண்ணப்பட்டார் மக்கா விட்டு வெளியில் போகிறதுக்கு. வெளியில் போயாவது நாங்கள் இந்த மார்க்கத்தை பரப்புவோம் அல்லது மக்களுக்கு இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்ப்போம்ன்றதுக்கான ஒரு புஷ் பண்ணப்படுறார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தள்ளப்படுறார். காரணம் என்னதுன்னா இந்த இன்சிடென்ட்டும் அதுக்கு ஒரு காரணம். அபு தாலிபுடைய மரணமும், அபு தாலிப் எந்த அளவு பக்கபலமாக இருந்தால் எங்களுக்கு தெரியும் தானே. அபு தாலிப் இருக்கும்போது அவர்கள் நேரடியாக வரவே இல்லை என்றால் மேக்சிமம் அவரோட நெகோசியேட் பண்ணிக்கொண்டு பேசிக்கொண்டு ஏதாவது ஒரு முறையில் கன்வின்ஸ் பண்ணத்தான் பார்த்தாங்க. இப்போ எனவே அபு தாலிபுடைய மரணம், அபு தாலிபுடைய அவர் இஸ்லாத்தை ஏற்காவிட்டாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவருடைய தவா பணியை மேற்கொள்றதுக்கு ஒரு குடும்ப அங்கத்துவம் என்ற வகையில் அபு தாலிப் பெரிய ஒரு பங்காற்றினார். அவருடைய அந்த பங்களிப்பு வந்து இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு சாப்டர். அது அவர் எப்படியெல்லாம் கடைசி வரையும் அவர் பங்காற்றினது. அதே நேரம் கடைசி நோய்வாய்ப்படும்போது அவர் கவலைப்பட்டது. கடைசி நெகோசியேஷனுக்கு முன்னுக்கு அப்படித்தான் நடக்கிற அவரே கவலைப்பட, எனக்கு பிறகு என்ன நடக்குமோ தெரியாது. இப்போ அது அடுத்தது அப்துல் முத்தலிபுடைய குடும்பத்தையும் அபு தாலிபுடைய குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து அந்த 3 வருட கால பாய்காட் பீரியட்லேயும் கூட சர்வைவ் பண்ணினது. இதெல்லாம் அபு தாலிபுடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸால் தான் அது சாத்தியமாயிடுச்சு. அந்த சமூகம் ஒன்று சேர்ந்தது. அப்போ இதெல்லாம் இப்படியெல்லாம் பக்கபலமாக இருந்தவரால் போர்ன்றது இஸ்லாத்துக்கு ஒரு அல்லாவுடைய ஏற்பாடு. ஆனால் அதொரு பாதிப்பை ஏற்படுத்தி அதனூடாக மக்கா காலத்தை விட மிக சிறந்த ஒரு காலம் மதீனாவில் உருவார். அது பிறகு அது வேற கதை. மதீனாவுக்கு போய் மதீனாவில் இஸ்லாம் பரவி பெரிய ஒரு வெற்றி கிடைக்குது. அது எல்லாத்துக்கும் ஒரு காரணமாக இருந்ததுன்னா இவர்களுடைய மரணம். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வருடத்தை மிகவும் கவலைக்குரிய வருடமாக அல்லது அவருக்கு துன்பம் கஷ்டம் கொடுத்த ஒரு வருடமாக அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறில் சொல்லியிருக்கிறார்கள்.
இது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நுபுவத் கிடைச்சி 10வது வருஷம் அப்படின்னா 35வது 50வது வயது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 50வது வயதில் தான் இது நடக்குது. அப்போ கைஜா நாயகி வந்து 65 வயது அவர் மௌத்தாகும்போது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 50 25 40 தானே, அப்போ 50 65வது வயதில் அவருடைய வஃபாத் ஏற்படுது. அப்போ இதில் கடைசி வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேக்சிமம் ட்ரை பண்ணினார் அபூ தாலிப் இஸ்லாத்துக்கு எடுக்கிறதுக்கு. கடைசி தருணத்தோடு இப்போ மரண தருவாயில் இருக்கும்போது கூட அல்லது அதுக்கு அந்த நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது கூட போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதாவது குல் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுங்கண்டு அபூ தாலிப்ட்ட சொன்னார்கள். அந்த இடத்துலையும் வளமையான இருக்கிற அந்த டீம் இருந்தது. அபூ ஜஹல், அந்த அபூ உமையா, வளமையான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்து கொண்டிருந்த கூட்டம் கொண்டு இருக்குது, அவர்களும் இருந்தார்கள். அவர்களுடைய கன்சர்ன் என்னென்னா, இவ்வளோ காலம் நீ இருந்த மார்க்கத்தை இந்த கடைசி நிலைமையில் நீ விட்டுற போறியா, உன்னோட மூதாதையருடைய உன்னோட பாட்டன்மார் பின்பற்றி வந்த இந்த கொள்கையிலிருந்து நீ இந்த கடைசி நேரம் போயிட போறியா என்று அவர்கள் திருப்பி கேட்க, அபூ தாலிபும் அதே அவங்களோட பக்கத்துக்கே இருந்தார். இவ்வளோ காலம் இருந்தது, கடைசிக்கு நான் மாற தேவையில்லை, நான் என் பார்ட்னர்களுடைய மில்லத்திலே இருக்கிறேன், அவங்களோட மார்க்கத்திலே இருக்கிறேன்னு சொல்லி அப்படியே அவருக்கு வஃபாத் ஏற்படுது. அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌபா செய்கிறதுக்கு உங்களுக்காக நான் தௌபா கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது குர்ஆன் இறங்குது. தௌபான்றது வந்து கேட்கலும், ஆனால் தெளிவாக நடந்துட்டு இவ்வளோ சொல்லி அவர் மாறி போகிறார் தானே. அப்போ குர்ஆன் அந்த இடத்துல இருக்கு, மாக்கான் லின் நபி வல்லதினாமனும் யஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிகீன், சிறுக்கில் இருக்கிற ஆட்களுக்கு நீங்கள் இஸ்திக்பார் செய்கிறதுல அர்த்தம் இல்லைண்டு. சிறுக்கில் இருக்கிற ஆட்களுக்கு நீங்கள் இஸ்திக்பார் செய்கிறதுல ஒரு மாற்றம் வரப்போறேன், அவங்களோட வழியை தேடிட்டாங்க. அவர் சிலை ஐடல் வர்ஷிப்ல இருந்து வருதானே அபூ தாலிப் வந்து அவரோட பரம்பரை மார்க்கத்தில் இருந்தேன்னு ஐடல் வர்ஷிப் தான் அவரோட அல்லாஹ் இருக்கிறாங்க நம்பினார்கள். ஆனால் அல்லாஹுக்கு நெருங்குறதுக்கு இந்த சிலைகள் தேவை, இந்த ஐடல்ஸ் எங்களுக்கு தேவை, அதுகளை வணங்கினா தான் எங்களுக்கு போகலாம் முடியுது. அப்போ அல்லாஹுக்கு பதிலாக ஷிர்க்குன்ற அர்த்தம் அதுதானே, சப்ஸ்டிடியூட். அஷ்ரக்கன்னு சொன்னால் இணை வைக்கின்ற அப்படி தானே சப்ஸ்டிடியூட் பண்ணுறாங்க, அல்லாவோட இடத்துக்கு இன்னொரு ஆளை கொண்டு போகிறோம். அப்போ அந்த அப்படி அதனால முஷ்ரிக்கின்ற அரபு வேர்டில் இப்படியான ஆட்களுக்கு வளவுக்கான ஒளி குர்பா, அவர்கள் உங்களுக்கு நெருங்கிய குடும்பமாக இருந்தாலும் மின் பாதி மா தபையன் அலகும், அவங்களுக்கு எல்லாம் தெளிவானதுக்கு பிறகும் உங்களுக்கு மிக நெருங்கிய குடும்பமாக இருந்து அவர்கள் முஷ்ரிக்கீன்களாக இருந்தால் நீங்கள் இஸ்திக்பார் செய்கிறதுல அர்த்தம் இல்லை, இஸ்திக்பார் தேவையில்லைன்னு அந்த குர்ஆன் வசனம் இறங்குது. அதனால தான் அபூ தாலிப் நரகத்தின் குறைந்த வேதனையை பெறுவார், அப்படியான ஹதீஸ்கள் ரிவாயத்கள் வந்திருக்குது. எங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் என்ன தேவையில்லை, அவரோட போவார்ன்றதான் இதுவரை எங்களுக்கு தெரிஞ்சேன். அல்லாஹும் அவருக்கும் உரிய விசாரணையில் அது தீர்மானிக்கப்படும் வறுமையில். என்னென்னா அவருடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த செயற்பாட்டுக்கு ஒரு குடும்ப அங்கத்தவர் என்ற வகையில் செஞ்ச பங்களிப்பு இழக்கிறது. அபூ தாலிபுடைய மரணத்திட வேதனை நபி அவர்களுக்கு விளங்குறதுல தான் அந்த இழப்பை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த உடனே ஈடு செய்யலை. உடனே அதுக்கு ஒரு கம்பன்சேட் பண்ணுறதுக்கு ஒரு செட்டப் கொண்டு இருக்கல இருந்தால் இருக்கணும். அபூபக்கர் அலி அடுத்தது, அல்லது உமர் அலி அல்லது ஹம்சா அலி, இவர்கள் தான் இருக்கணும். ஆனால் நடக்குது என்னதுன்னா, அபூபக்கர் அலி அவ்வளோ பணக்காரனாக இருந்தும் கூட அபூபக்கர் அலியே மக்கா விட்டு நான் ஹபஷாக்கு சரி போகிறேன் என்ற அளவுக்கு போகிறார். அந்த அளவு துன்பம் விளைக்கப்படுது அபூபக்கர் அலிக்கு. அபூபக்கர் அலி அவர்கள் விட்டுட்டு போனேன்னு சொன்னால் இவர் மவுத்துன்னு நினச்சி தான் விட்டுட்டு போனேன், அந்த அளவு தாக்கின ஒரு சந்தர்ப்பத்தில். ஏன்னா அபூபக்கர் அலி கூட மக்காவுக்குள்ள இருக்க இல்லாது, நான் வேற ஒரு இடத்துக்கு போகிறேன் ஹபஷா நோக்கி போகும்போது அபுத்தூகுனான்ற ஒரு ஆள், நான் ஒன்றை பாதுகாப்பு பொறுப்பெடுக்க நீ போத்தல்லவா என்னோட
இது போல் உனக்கு ஒன்று நடக்காதுன்னு சொல்லி அந்த அப்படி ஒரு அசைலம் ஒன்று கொடுத்து அவரை கூட்டிகிட்டு வர அளவுக்கு சிச்சுவேஷன் மாறிச்சு இவருடைய மரணத்துக்கு பிறகு. அதுதான் அபு தாலிபுடைய பர்சனாலிட்டியும் இந்த இன்ஃப்ளூயன்ஸும் அவரோட பவர் அதை இழந்தே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டாயம் ஃபீல் பண்ணியிருப்பார்கள். ஏண்டா ஓரளவு இஸ்லாத்துக்கு நல்ல நல்ல சுபசோபனம் தானே வருது. உமர் அலியும் ஹம்சார் அலியுடைய இஸ்லாத்தை ஏற்கிறது இங்கே அப்படி வரக்கோல அது அப்படியே அடுத்த பக்கத்தால் பெரிய அளவில் உடைச்சிட்டு போகுது. அடுத்த சைடில் 3 இயர்ஸ் அப்படியே பாய்காட்டுக்கு போட்டும் இங்கே அதோடு அபு தாலிபு மரணித்தாருச்சுன்னா கன்சிக்வெண்ட்லி ஒன்று ஒன்று அப்படி கஷ்டம் வருது. எனவே அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது ஒரு கஷ்டப்படுத்தின ஒரு வருஷம். என்ன இந்த வருஷம் என்ன கொஞ்சம் கஷ்டப்படுத்தின காலமாக இருக்குது. அது ஒரு சம்பவம். அடுத்து ஹதீஜா நாயுடைய வஃபாத், அதுவும் ஓரிரு மாதங்களுக்குள்ள நடந்தேன்னு தான் ரிவாயத்துக்குள்ள வார சில கருத்து வேறுபாடு டைம் பீரியடில். ஆனால் சேம் இயர் அதே வருஷத்தில் கதீஜா நாயகியும் மரணிக்கிறார். கதீஜா நாயை பொறுத்தவரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைஃப்ன்றத மரணிக்கும் வரை கதீஜா நாயை மட்டும்தான் வைஃப்ன்ற இது ஒரு பகுதி. அதே நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாவாவுக்கு அவரோட அந்தஸ்து, அதே நேரம் அவரோட வெல்த், பணக்கார. அப்போ அந்த பகுதியில் அதிகமான அளவு ஒரு பங்காற்றினதான் அவர். வைஃப்ன்றதுக்கு பியாண்ட் த வைஃப் பல வழிகளிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கபலமாக இருந்தார்கள். அந்த பாய்காட் பீரியடில் கூட களவில், அதாவது தெரியாமைக்கு கடத்தப்பட்டுச்சு. இந்த கோதுமை பார்லி இதுகள் கடத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் கதீஜா நாயிட இந்த சொந்தக்காரர்கள் கதீஜா நாயிக்காக கொண்டு போய் கொடுத்தார்கள். அர்த்தம் என்னன்னு சொன்னால் அந்த இடத்துலையும் கூட கதீஜா நாயுடைய ஒரு பங்களிப்பு கொண்டு இருந்திருக்குது. ஏதோ ஒரு இன்ஃப்ளூன்ஸால் அப்படி நடக்குது. இப்போ நாங்கள் பார்த்தோம், அப்படி அவர் போகும்போது ஒரு ஆள் அவரை பிடிக்கிற, திரும்ப அவரை விடுவிச்சு அந்த பொருட்களை கொண்டு போய் சேர்த்தினு சொல்லி. அப்போ அந்தளவு கதீஜா நாயகி அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் இம்பேக்ட் பர்சனாக இருந்தார். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முதலாவது சொன்னோன்னே ஏற்கிறாதான் இஸ்லாத்தை ஃபஸ்ட்டுக்கு எனக்கு இப்படி ஒரு நடந்தது சொன்னது பிறகு அப்போ உடனே கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே கூப்பிட்டு போய் வரக்கத்தை பின்னாப்பல் நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். அந்த விளக்கத்தை சொன்னது பிறகு அதை உடனே இஸ்லாத்தை ஏற்கிற எந்த கேள்வி பார்வையும் இல்லை. நல்ல பணக்காரனாக இருக்கிறேன், நீங்கள் எங்கள்கிட்ட வேலை செய்கிறீங்க அல்லது அப்படி எல்லாம் பேசி போட்டு அதொன்றும் இல்லை. ஏக்கம் தேடி பார்க்கணும், யோசித்து பார்த்து செய்கிறோம்னு இல்லை. ஃபஸ்ட்டு சந்தர்ப்பம் கிடைச்ச முதல் சந்தர்ப்பத்தில் அவள் இஸ்லாத்தை ஏற்கிறார். இஸ்லாம் என்று விளங்கினது இஸ்லாத்தை ஏற்கிறார். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆமனத் பி ஹீன கஃபர பின் நாஸ். மக்கள் எல்லாரும் யோசித்து கொண்டு என்னை வெறுத்த நேரம் இவர் என்னை ஈமான் கொண்டார். அதே போல் மக்கள் எல்லாம் என்ன ஒரு பொய்யன் அல்லது பைத்தியார் என்று சொல்லும்போது இவன் என்ன உண்மைப்படுத்தினா சத்த கனி. அதே போல் அஷ்ரகத்னி, எனக்கு கண்ட்ரிபியூட் பண்ணினா. ஃபி மாலிஹா ஹீன ஹர்ரமேன் நாஸ். மக்கள் எல்லோரும் எங்களை ஒதுக்கும்போது அல்லது முஸ்லீம்களை விட்டு தூரமாகும்போது இவட பணத்தால் எங்களுக்கு பங்களிப்பு செஞ்சார். அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா நாயகியை பற்றி புகழ்ந்து பேசுகிறார். ஏன்னா அந்த அளவு அவரோட பங்களிப்பு காணப்பட்டது. அதனால தான் அந்த கதீஜா நாயகியை பொறுத்தவரையில் இஸ்லாமிய வரலாற்றில் ஆரம்பகட்ட ஒரு பிலஸில் அவவும் ஒரு ஆள். இஸ்லாம் இன்றைக்கு இந்த நிலைமைக்கு வாரத்துக்கு பங்கு பற்றின ஒரு நபர்னா கதீஜா நாயகிக்கும் அந்த இடத்துல நாங்கள் கொடுக்கணும். அப்போ இந்த 2 சம்பவம் நடந்ததுக்கு பிறகு தொடங்குது அவங்களோட செயற்பாடு. இப்போ கேட்குறதுக்கு ஆள் இல்லை, அபூ தாலிபுடைய பங்களிப்பும் இல்லை. எனவே காஃபிர்கள் அவருடைய செயற்பாடுகள் எல்லாம் எல்லா வகையிலையும் திறந்து விட்றாங்க. முஸ்லீம்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் துன்புறுத்துறதுக்கு. அதில் வரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யார் அந்த நவராணி ஒரு பாட்டு வண்டிக்குது, கல்லால் அடித்த
சொல்லால் அடிச்ச நிலம். அது மாதிரி இப்போ ரசூல்லா போகும்போது ரசூல்லாவுக்கு அப்படியே இந்த ஊத்தைகளை கொட்டுறது, குறிப்பாக மண்ணை கொண்டு போய் தலையில் போடுறது, இதெல்லாம் நடக்குது. நடந்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போனால் யார் அவனோட பிள்ளைகள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் க்ளீன் பண்ணுறேன், க்ளீன் பண்ணி அழுது அவர்கள் க்ளீன் பண்ணுவார்கள். இப்படி ஒரு நீங்கள் உண்மையை பேசுகிறதுக்காக இந்த அளவு துன்புறுத்தப்படுறீங்களே, இது உண்மையை பேசுகிறதுக்காக துன்புறுத்தப்படுறீங்களே சில அழும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தபக்கி அளவானம், அல்லாஹ் தாலா கட்டாயம் உங்களோட தந்தை அல்லாஹ் தாலா பாதுகாப்பான் சொல்லி போட்டு அவர் சொன்னார், எனக்கு குறைஷிகள், இந்த குறைஷி கோத்திரம் எனக்கு செஞ்ச அநியாயத்தில் டாப் லெவல் அநியாயம் செய்கிற எப்படின்னு சொன்னால் அத்தா மாதா அபூ தாலிப் மரணித்ததுக்கு பிறகு தான் இவர் இந்த அநியாயம் செய்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையாலே அந்த கதையை சொல்லுகிறார். அப்போ என்னென்னு சொன்னால் அந்த அளவுக்கு துன்பம் அதிகரிக்குது. அப்போ இதுக்கு பிறகு வார என்னென்னு சொன்னால் ஒரு ஒரு கொஞ்சம் பீரியட் இந்த துன்பத்தோட அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன போகிறேன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேட்டார்கள். அப்போ அதில் தாய்க்கு ஒரு சாய்ஸ் வருது, ஹபஷா, இப்படி ஒவ்வொரு சாய்ஸ் எடுத்து பார்த்துக்கொண்டு கடைசிக்கு மதீனா தான் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். எனவே மதீனாவுக்கு ஹிஜ்ரத்தை மேற்கொள்கிறார்கள். அப்போ இந்த மதீனாவுக்கு ஹிஜ்ரத் மேற்கொள்கிறதுக்கும் அபூ தாலிபுடைய அல்லது ஹரிஜானாவுடைய இந்த 10வது வருஷத்துக்கும் இடைப்பட்ட பீரியடில் கடுமையான துன்பம் விளைவிக்கப்படுது. ஆனால் அந்த துன்பம் விளைவிக்கப்பட்ட நேரத்தில் கூட முஸ்லீம்கள் யாரும் இஸ்லாத்தை விட்டுட்டோ அல்லது இதுட்டு ஒதுங்கி போன ஒரு வரலாறு இல்லை. இதை எதிர்கொண்டு சர்வாய் பண்ணாங்க, இதை எதிர்கொண்டு கஷ்டத்தை பட்டுக்கொண்டு சர்வாய் பண்ணாங்க. அதனால் அப்படியான ஒரு சர்வாய் பண்ணுறதுக்கான காரணம் என்ன, இல்லை என்ன ரீசனாக இருந்தேன்னு சொன்னால் குர்ஆன் தான் ஃபர்ஸ்ட் இது. அதே நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்னுதாரணம், ரோல் மாடலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் நடந்து கொண்டார்கள். இப்படித்தானே இப்போ துன்பம் படும்போது யூஸ்வலி நடக்கிற இந்த சிட்டிசன் துன்பம் படுவார்கள், அல்லது ஒரு ஒரு லேயர் துன்பத்தில் இருக்கும். அப்படி போகச்சில துன்பம் படுற வீதம் குறையத்தானே, லீடர்ஸுக்கு வந்து அது ஆக குறையும். அப்போ இங்கே நடந்துன்னு சொன்னால் அடுத்த பக்கம் இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கிடைச்ச துன்பம் எப்படியோ அதே மாதிரி தான் அடுத்த தொங்கல் இருக்கிற அடுத்த லேயரில் உள்ளவர்களுக்கும் கிடைச்சிது. எனவே ஒரே சமமாக துன்பம் விளைவிக்கப்பட்டன. அதை தாங்கி கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லது இஸ்லாத்துக்கு ஆரம்ப காலத்தில் அந்த சஹாபாக்கள் காட்டின அந்த முன்னுதாரண எக்ஸாம்பிள் இது, அது வந்து ஏனையவர்களையும் தக்க வைத்துக் கொண்டு இருந்தது. அபூ தாலிப் வீக்கிற டைமுக்கு நீங்கள் சொன்னீங்க அந்த நேரம் நபிசல்லாசம் ஒன்றும் செய்யலை, மற்றவங்க கூட்டி போயிட்டு பாலைவனத்தில் வச்சு அடித்து அது ஆரம்ப பீரியடில், அதாவது அபூ தாலிபில் அப்துல் முத்தலிப் இந்த பீரியட்லேயே. அபூ தாலிப் பீரியட் வரும்போது முஸ்லீம்களும் க்ரௌட் கூடும்போது அது கொஞ்சம் குறையுது. இப்போ நெகோசியேஷன்ஸ் நடக்குது, இதெல்லாம் நடக்குது. அவங்களோட ஆனால் அவங்க துன்பம் செய்யாமல் இல்லை, அவங்களுக்கு கிடைச்ச சந்தர்ப்பங்களை துன்பங்களை செஞ்சார்கள். செஞ்சு இப்போ இது எல்லாத்தையும் ஃபுல்லாகவே திறந்துட்டு ஒரு பீரியட் தான் இந்த பீரியட். அன்லிமிட்டட்லி எல்லாருக்கும் கடுமையான துன்பம். எந்த அளவுக்குனா தொலை போய் நின்றா சுஜூதுக்கு போனாலும் பேலாது. இங்கே பார்த்து கொண்டே இருந்து பிளான் பண்ணி கொண்டு வந்து அந்த மிருகங்களோட அழுக்குகள் எல்லாம் அப்படியே மாலையாக போட்டு போகிறேன். அபூபக்கர் அலி, அதாவது ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பவே இல்லாது, அந்த அளவு அழுக்கு. இப்போ யாரோ ஒரு சஹாபி அதை எடுத்து விட்டதுக்கு போகிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுப்பி போய் க்ளீன் பண்ணி கொள்ள வேண்டிய சுச்சுவேஷன் இருந்துச்சு. அப்போ எங்கடா சுஜித்துக்கு போகிறேன்னு பார்த்து கொண்டே இரு, லேசா செய்யல் வந்த இடத்துல தானே. அப்படியான ஒரு சுச்சுவேஷன் உருவாக்கினது இந்த மரணத்துக்கு பிறகு தான். ஆனால் அது இஸ்லாத்தில் அல்லாஹ் தஆலாவோட ஏற்பாடு. இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துன்பம் படும்போது நாங்கள் பட்டா என்ன இந்த லெவலில் தான் அவர்கள் அது ஒரு ரோல் மாடலாக இருந்தது. எனவே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஈமான் முதலாவது ஃபஸ்ட்டுக்கே கொடுக்கப்பட்டது என்ன, ஈமானுக்கு பிறகு தான் அடுத்தது. அப்போ அந்த ஸ்ட்ராங் பிலீஃப் வரும்போது அடுத்ததெல்லாம் மறந்து போயிடும். பிலால் அலிக்கு ஒரு துன்பம்
பிலால் அலி இது நல்ல உதாரணமாக தானே. அவருக்கு அவ்வளோ துன்பம் கொடுக்கும்போது அவர் சொன்ன என்ன, அல்லாஹ் அஹத், அல்லாஹ் அஹத், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் ஒருவன்ன்றத அவங்களோட ஒரே அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கையோட வெளிப்பாடு தான் அது. அப்போ அந்த நம்பிக்கை வந்து இந்த துன்பங்கள் எல்லாம் மென்டலி ஃபிசிக்கலி குறைச்சிருக்கு. அப்போ அந்த நம்பிக்கை ஸ்ட்ராங் இருக்கும்போது இப்போ எங்களுக்கு தான் என்ன எல்லாம் இப்போ நோம்பு பிடிக்கிற கஷ்டமாக இருந்தால் இல்லை தஹஜ்ஜுத் எழுப்பி தொழுகிற கஷ்டமாக இருந்தாலும் அந்த நம்பிக்கையோட உள்ள ஒரு அதில் ஒரு இன்ட்ரெஸ்டால் இது விளங்காது எங்களுக்கு, நாங்கள் இது கொஞ்சம் தாங்கிக் கொள்வோம். அப்போ அது மாதிரி பல சம்பவங்கள் நடக்கும். யுத்தங்கள் இப்போ பலஸ்தீனில் வர வீடியோக்களில் பார்க்கும்போது அந்த நம்பிக்கை அவனோட மறுமை நம்பிக்கை அல்லாஹ் இருக்கிறான், எங்களோட முடிவு இங்கே இல்லை, இது ஒரு ஜஸ்ட் டெம்பரரி லைஃப்னு ஒரு ஃபீலிங் வரும்போது அது ஒரு சப்ஜெக்ட் இல்லை. அப்போ அந்த ஃபீலிங்கள் ஊடாக அவர்களுக்கு ஒரு பொறுமை அந்த இடத்துல கொடுக்கப்பட்டது. அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி பர்சனலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட துன்பங்கள் அதால் சஹாபாக்கள் பார்த்து அவர்களுக்கு அது ஒரு என்ன நம்பிக்கையை கொடுத்துச்சு. நபிமார்கள் இப்படி படுறாங்கன்னு சொன்னால் நாங்களும் படுறதுல எந்த பிரச்சனை இல்லை. அதான் அதில் முக்கியமான சஹாபாக்கள் துன்புறுத்தப்பட்டார். அதில் நல்ல உதாரணம் தான் அபூபக்கர் அலி. அபூபக்கர் அலி அவர்களுக்கு அதான் நான் சொன்னேன், அடித்து அவரை காயப்படுத்தி அப்படி ஒரு புடவையில் போட்டு சுற்றி இப்போ ஆள் மவுத்துன்றதால மவுத்துன்னு நினச்சி கொண்டு அப்படி வீட்டில் உணர்ந்து போட்டு போனேன். அப்போ எழுப்பி பார்க்கும்போது அபூபக்கர் அலி எழுப்பினது பிறகு பக்கத்தில் இருக்கிற அவனோட குடும்பங்கத்தவர்கள் அவருக்கு ஏதோ கொஞ்சம் சாப்பாடு கொடுத்து தண்ணியை கொடுத்து அவர் கொஞ்சம் கிளியர் ஆகினது பிறகு முதலாவது கேட்டது என்ன, ரசூலுல்லாஹ் பிடிக்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ் பிடிக்கிற இடத்த அதான் ரசூலுல்லாஹ்வுடைய நபியோடு இருந்து அவருடைய அன்பு. அப்போ அதை கேட்டு விசாரித்து அதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகு தான் அவர் திருப்தி அடைகிறார். என்னென்னா அவரும் துன்புறுத்தப்பட்டார். அபூபக்கர் அலியும் மரணிக்கிற அளவுக்கு துன்புறுத்தப்பட்டுகிறார், நல்ல பணக்காரால். ஆனால் பல சஹாபாக்களை விடுதலை செஞ்சவர் தான் அவர் ஆரம்பத்தில். ஆனால் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் அவர் துன்புறுத்தப்பட்டார். அப்போ அந்த இடத்துல அதுவும் ஒரு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். அபூபக்கர் அலி அவர்களுக்கும் இப்படி நடக்கும்போது நாங்களும் எங்களுக்கு நடக்கும் தானே என்று. அதே போல் குர்ஆன் அடிக்கடி அப்படி இறங்கி கொண்டிருந்தது. இப்படியான சந்தர்ப்பங்கள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது குர்ஆன் வசனங்கள் வரும். குர்ஆன் வசனங்கள் வந்து அவர்கள் கொஞ்சம் காம் பண்ணுற வசனங்கள் வரும். உதாரணமாக அம்ஹசிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னா, சொர்க்கம் போகிறதுக்கு நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா, வலம்மா யாத்திக்கும் மசலுல்லதீன ஹலோ மின் கபலிக்கும், இதுக்கு முன்னுக்கு வந்த ஆட்களுக்கு, முன்னுக்கு வந்த சமூகத்துக்கு வந்த துன்பங்களை போல உங்களுக்கு ஒரு துன்பம் வராமைக்கு இலகுவாக சொர்க்கம் போகிறதுக்கு நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா. அந்த துன்பம் பல வழிகளில் வரலாம், பல வழிகளில் சேலஞ்சஸ் வரலாம். அந்த சேலஞ்சில் நீங்கள் எதிர்கொள்ளாமல் எப்படி சொர்க்கம் போக போகிறீங்கோ. இது மாதிரியான குர்ஆன் வசனங்கள் அடிக்கடி இறங்கும். அடுத்த நபிமாருடைய சம்பவங்களை காட்டும். உதாரணம் சூரத்துல் புரூஜில் வருது, கட்டி வைக்கப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்ட அந்த உஹ்தூத் சமூகத்தை பற்றி வருமே, அஸ்ஹாபுல் உஹ்தூத் உண்டு. ஈமான் கொண்டதுக்காக அவ்வளோ பேரும் நெருப்பில் போடப்பட்டார்கள். ஒரு பெரிய கடங்கொண்டு குழியொண்டை வெட்டி நெருப்பை பற்ற வச்சு அந்த முழு சமூகம் ஈமான் கொண்டதுக்காக அந்த கிடங்கில் போடப்பட்டுச்சு. அவங்க ஏன் ஈமான் கொண்டதுக்காக ஏன் போடப்பட்டாருன்னா, வமா நகமு மின்ஹும் இல்லா ஐயோ மீனு பில்லாஹில் அசீஸில் ஹமீத், அல்லாஹு தாலாவை ஈமான் கொண்டதுக்காகத்தான் அவர்கள் அங்கு துன்புறுத்தப்பட்டார்கள் வரும். அப்போ இது மாதிரியான சம்பவங்களை சொல்லும்போது அதிலிருந்து இந்த அந்த ரியாலிட்டியை தான் நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிற ஒரு ஃபீலிங் கொண்டு சஹாபாக்களுக்கு முஸ்லீம்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அதே நேரம் அதை விட மிக முக்கியமாக சொர்க்கத்தை பற்றி நன்மானதான் கொடுப்பாங்க. இப்படியான துன்பங்கள் இருந்தால் அவங்களுக்கு இதுக்கான கூலி சொர்க்கத்தில் கிடைக்கும். யாசிர் அலியுடைய குடும்பத்தை பற்றி வரும்போது வருது என்ன, இன்னமோ இதற்கு முள் ஜன்னான்றாங்க சொல்ல. நீங்கள் இங்கே இதுக்குரியவங்களோட ஃபைனல் ஸ்டேஜ் வந்து சொர்க்கம் தான். அவங்களுக்கு சொர்க்கம் தான் வாக்களிக்கப்பட்ட இடம். எனவே நீங்கள் இந்த படுற கஷ்டத்துக்காக அந்த இடத்துக்கு நீங்கள் போவீங்கோ இந்த விஷயத்தை சொல்கிற. அதே மாதிரி குர்ஆனில் வரக்கூடிய பல வசனங்கள் வரும். துன்பப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை கொடுக்குறான், பல அந்தஸ்துகளை கொடுக்குறாங்க. அது மாதிரியான வசனங்கள் இறங்குது. ஆனாலும் சில சஹாபாக்கள்
மனுஷனிட வகையில் உதாரணம் ஹப்பாபின் அர்த் அவருடைய ஒரு சம்பவம் வரும். கடுமையாக தாக்கப்படுறார். சால்வையால் கபத்துள்ளால் வச்சு அவரை கட்டி அடிக்கப்படுது. அது கடுமையாக தாக்கப்பட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட பேசி கேட்குறார், அல்லா ததுல்லா, இந்த சமூகத்துக்கு எதிராக அவங்களை ஒரு ஒரு துவா கேட்கலாதாண்டி, அல்லாட்ட துவா கேட்கலாம், இந்த பிரச்சனை இவ்வளோ நடக்குது என்று சொல்லி கேட்கும்போது கேட்டுட்டு அப்படி உட்கார்றார். கடுமையாக அடிக்கப்படுது. அதில் முன்னுக்கு அபூபக்கர் அலியுடைய சம்பவத்தை பற்றி சொல்லும்போது வருது, எந்த அளவுக்கு அடிக்கிறாங்கன்னா அபூபக்கர் அலியுடைய மூக்கையும் முகத்தையும் இந்த வித்தியாசம் காணல அளவுக்கு அடிக்கிறாங்க. தாக்கப்பட்டு அந்த அளவுக்கு காயப்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ இவரும் போகிறார், கடுமையாக அடிக்கப்பட்ட அவரோட முகம் சுவந்து காயப்பட்டிருக்குது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லக்கத்துக்கான மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னுக்கு பல சமூகம் இருந்துச்சு. உதாரணமாக சீப்பிக்குது கோம்பு, அதுகள் வந்து இரும்பால் செய்யப்பட்டு அவரோட பொடி அப்படியே வாரப்பட்டுச்சு. சீப்பால் சதைகள் தோள்கள் முள்ளிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டுச்சு சீப்பால். இப்போ அந்த அளவு அவர்களுக்கு கஷ்டம் கொடுக்கப்பட்டுச்சு இதுக்கு முன்னுக்குள்ள சமூகங்களுக்கு. எனவே அதில் ஒரு பகுதி தான் அவங்களுக்கும் கிடைக்குது. இப்போ நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் அதுதான். ஆனால் இப்படி நடந்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை வெற்றி பெற செய்வான். அதில் ஒரு நம்பிக்கை இருக்குது. எதிர்பார்த்திருங்கள், ஆசை வையுங்கள், அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை வெற்றி பெற செய்வான். எப்படி? ஹத்தா யசீர ராக்கிபு மின் சன்ஆ இலா ஹத்ரமௌத், சன்ஆ என்ற இடத்திலிருந்து ஹதரமௌத்தின் இடம் வரையும் ஒரு குறிப்பிட்ட தூரம், அந்த இடம் வரையும் யாருக்கும் பயப்படாமல் ஒருவன் பயணிக்கிற அளவுக்கு இந்த மார்க்கம் வெற்றி கொள்ளப்படும். அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை வெற்றி பெற செய்வான். ஒரு சுபசோபனத்தை சொல்லி போட்டு கடைசியாக சொன்னார், வலாக்கின்னக்கும் தஸ்தாஜிலூன் என்றாலும் நீங்களும் அவசரப்படுறீங்களா, அந்த அப்படியான ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் அவசரப்படுறீங்களா? மனுஷன் வேலை நியாயம் தானே. அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல அவருக்கு சொல்லி ஆறுதல் படுத்துகிறார். இப்படியான பல வழிகளில் ஆறுதல் படுத்தி கொண்டு அவர்களுக்கு வழிகாட்டி கொண்டு அல் குர்ஆனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மூத்த சஹாபாக்களும் வழிகாட்டி கொண்டு தான் அந்த பீரியடை அப்படி கழிக்கிறாங்க. அதை கழித்து கொண்டு இருக்கும்போது தான் அடுத்த ஸ்டெப் மூவாறு இவங்களுக்கு எவ்வளோ சொல்லியும் எவ்வளோதான் நாங்கள் ட்ரை பண்ணி இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளலாட்டி இந்த சமூகம் அல்லாத இன்னொரு இடத்துக்கு போய் நாங்கள் இஸ்லாத்தை நீங்கள் ஒரு இடம்னு சொன்னீங்க தான், இந்த இடத்துலேருந்து இந்த இடம் என்று மக்கள் இருக்கிற இடம் உண்டா இல்லாட்டி வேர்ல்ட் வைட் இல்லை? இதில் மக்காயில் அரபு தீவு ஆட்பத்தில் சனா யமனில் அதான் அந்த இது பெனின்சுலா அரப் பெனின்சுலா இருக்கிற அது உள்ளுக்குள்ள 2 இடம் தானே அது. ஆனால் அந்த நேரத்தில் வந்து அவங்களோட அந்த பயண செட்டப்பில் வந்து ஒரு நீண்ட பயணமாகி இருக்கணும். அப்போ இன்னொரு ஹதீஸில் வரும், ஒரு பெண் தனியே போவா, பயப்படணும் இந்த மிருகங்களுக்கு தான், இந்த ஜேபோ நாய் அல்லது நரி இது மாதிரியான மிருகங்களுக்கு தான் பயப்படணும். அது யாரும் எந்த அநியாயமும் செய்ய மாட்டாங்க. யாரும் எந்த ஒரு அநியாயமும் செய்யப்படாத அளவுக்கு ஒரு சேஃபான ஒரு சூழ்நிலை உருவாக்கப்படும். என்னென்ன இஸ்லாம் வெற்றி பெறும். வெற்றி பெற்றால் பயப்பட தேவையில்லை. காலம் முடிஞ்சு அவன் போய்த்தாங்க. ஆனால் தில்கல் ஐயாம் நுதாவிலுகா தானே, இதுக்கு பிறகு நபி இல்லை. அந்த செட்டப் அப்படி பிரச்சனை வந்தால் நாங்களும் இஸ்லாத்திட்ட பேசி தான் அப்படியான ஒரு சூழ்நிலை எடுக்கணும். இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்படியே இப்போ அப்படியான ஒரு சூழல் இல்லைன்னுங்களே, சேஃபான ஒரு சூழல் இல்லை, பெரும் பிரச்சனை ஆகிக்குதுண்டா என்ன அர்த்தம்? இஸ்லாம் ஆட்சி செய்து இல்லைங்க, உலகத்தில் இஸ்லாம் இல்லை, அப்போ பிரச்சனை நடந்து கொண்டு நீதி இல்லை. அப்போ என்ன செய்யணும்? அதை கொண்டு வரது ட்ரை பண்ணணும், திருப்பி கொண்டு வந்தால் அது மாதிரி நடக்கும். அதான் இப்போ அன்ஜஸ்டிஸ் ஒன்று இருந்தால் ஜஸ்டிஸை கொண்டு வர இஸ்லாத்தில் தான் அது இருக்குதுன்னு தான் எங்களோட நம்பிக்கை. குர்ஆனும் அதுதான் சொல்லுது. எனவே அந்த இடத்துக்கு நாங்கள் திருப்பி போகணும். எனவே தான் அது மறுமை வரையும் அது ரொட்டேட் ஆகிக்கொண்டு சிச்சுவேஷன் மாறிக்கொண்டு போகும். எனவே இனி அடுத்த ஸ்டெப் வந்து ஹிஜ்ரத் போகிறது தான் வருது. அப்போ ஹிஜ்ரத்தை பற்றி நாங்கள் பார்த்துட்டோம். எனவே இதோட மக்கா காலத்தை நாங்கள் முடிச்சுட்டு சில வேறொரு டாபிக்கு நாங்கள்
நெக்ஸ்ட் வீக்கில் மூவ் ஆகும் இல்லையா? மதீனா காலத்து மதீனா காலத்தையா? இப்படி ஹிஜ்ரத்தை நான் பார்த்துருந்தேன் ஃபுல்லாக இல்லையா? அப்போ ஹிஜ்ரத் எங்களுக்கு திரும்ப ரிப்பீட் பண்ண தேவை தானே. பார்க்குறேன்.